ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க என்ன உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அவங்க என்ன உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே brought me inside. தே brought me inside. தே அப்படின்னா அவர்கள். brought அப்படின்னா bringோட past tense brought. bring அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றது, அழைச்சிட்டு வர்றது. ஸோ brought அப்படின்னா அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. மீ என்ன. இன்சைட் அப்படின்னா உள்ள. அவங்க என்ன உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க, உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. தே brought me inside. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட ஏதாவது இருக்கிறதா. அவன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எங்ககிட்ட உள்ளதெல்லாம் சரியாக போயிடுச்சு, காலியாகிடுச்சு, அவன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Does he have anything? Does he have anything? Does he have அப்படின்னா அவன்கிட்ட இருக்கா. anything ஏதாவது, அவன்கிட்ட ஏதாவது இருக்கா. Does he have anything? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் வெரி கில்ட். ஐ வாஸ் வெரி கில்ட். கில்ட் அப்படின்னா குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. ஸோ ஐ வாஸ் அப்படின்னா எனக்கு இருந்தது. வெரி கில்ட் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி கில்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் இதை பார்த்தாங்க. நிறைய பேர் இதை பார்த்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மெனி பீப்புள் saw this. மெனி பீப்புள் saw this. மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய பேர், நிறைய மக்கள். saw அப்படின்னா சீயோட past tense saw. நிறைய பேர் பார்த்தாங்க. சி அப்படின்னா பார்க்குறது, saw அப்படின்னா பார்த்தாங்க. நிறைய பேர் பார்த்தாங்க. this இதை நிறைய பேர் பார்த்தாங்க. மெனி பீப்புள் saw this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை எவ்வாறு சமாளிக்கிறாய். நீ இதை எப்படி சமாளிக்கிற. கொஞ்ச நேரம் கூட எங்களால் சமாளிக்க முடியும், நீ எப்படி இதை தினமும் சமாளிக்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ ஹேண்டில் திஸ். ஹவு டு யூ ஹேண்டில் திஸ். ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில், நீ எப்படி சமாளிக்கிற. திஸ் நீ இதை எப்படி சமாளிக்கிற. ஹவு டு யூ ஹேண்டில் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை எப்போயாவது பண்ணுவேன். நான் அதை எப்போயாச்சும் பண்ணுவேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டூ தட் சம்டைம்ஸ். ஐ டூ தட் சம்டைம்ஸ். ஐ டூ அப்படின்னா நான் பண்ணுவேன். தட் அதை. சம்டைம்ஸ் எப்போயாச்சும். நான் அதை எப்போயாவது பண்ணுவேன். ஐ டூ தட் சம்டைம்ஸ். நான் அதை அடிக்கடி பண்ணுவேன். நான் அதை அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டூ தட் ஆஃபன். ஐ டூ தட் ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. ஐ டூ அப்படின்னா நான் பண்ணுவேன். தட் நான் அதை அடிக்கடி பண்ணுவேன். ஐ டூ தட் ஆஃபன். இதுவே இதை அடிக்கடி பண்ணாத, இதை அடிக்கடி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சீக்கிரம் இங்கே வந்துடுவான். அவன் சீக்கிரம் இங்கே வந்துடுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be here soon. He'll be here soon. He will be here அப்படின்னா அவன் இங்கே இருப்பான், அவன் இங்கே வந்துடுவான். soon சீக்கிரமாக, அவன் இங்கே சீக்கிரமாகவே வந்துடுவான். He'll be here soon. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட முடிவை என்கிட்ட சீக்கிரம் சொல்லு. உன்னோட முடிவு என்னன்னு என்கிட்ட சீக்கிரம் சொல்லு, எனக்கு சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me your decision soon. Tell me your decision soon. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. Your decision உன்னோட முடிவை. soon சீக்கிரமாக. உன்னோட முடிவை என்கிட்ட சீக்கிரமாக சொல்லு. Tell me your decision soon. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது வரைக்கும் அங்கே உட்காரு. அது வரைக்கும் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Sit over there until then. Sit over there until then. sit அப்படின்னா உட்காரு. sit over அப்படின்னா over there அப்படின்னா அங்கே, அங்கே உட்காரு. until then அது வரைக்கும், அது வரைக்கும் அங்கே உட்காரு. sit over there until then. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't leave without a solution. I won't leave without a solution. I won't leave அப்படின்னா நான் கிளம்ப மாட்டேன், நான் போக மாட்டேன். வித்தவுட் a solution, ஒரு முடிவு இல்லாமல், ஒரு தீர்வு கிடைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். I won't leave without a solution. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேசி தீர்த்துப்போம். நம்ம பேசி தீர்த்துப்போம், நம்ம பிரச்சனையை பேசி தீர்த்துப்போம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's talk about it and solve it. Let's talk about it and solve it. Let's talk about it அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசுவோம். And solve it, தீர்த்துப்போம், நம்ம இதை பற்றி பேசி தீர்த்துப்போம். Let's talk about it and solve it. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to call you. I wanted to call you. I wanted அப்படின்னா நான் நினச்சேன். டு கால் பண்ணுறதுக்கு, யூ உனக்கு, நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். I wanted to call you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்த. நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்த. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You kept saying that. You kept saying that. You kept saying அப்படின்னா நீ சொல்லிக்கிட்டே இருந்த. that அதை, நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்த. You kept saying that. இதுவே அவன் இதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் இதை சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He keeps saying that. He keeps saying that. He keeps saying அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். that அதை, அவன் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். He keeps saying that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். நீ இதை போய் அவன்கிட்ட சொன்னினா அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will become very happy. He will become very happy. He will become very happy அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அடிக்கடி கால் பண்ணு. எனக்கு அடிக்கடி கால் பண்ணு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் மீ ஆஃபன். கால் மீ ஆஃபன். கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. ஆஃபன் அடிக்கடி, எனக்கு அடிக்கடி கால் பண்ணு. கால் மீ ஆஃபன். ஸோ இதுவே அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறான். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He seems to be very young. He seems to be very young. He seems to be very young அப்படின்னா அவன் ரொம்ப சின்ன. He seems அப்படின்னா அவன் தெரியுது, அவன் அப்படி தெரிகிறான். To be very young, ரொம்ப சின்ன பையனாக இருக்க மாதிரி அவன் இருக்கான். He seems to be very young. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of you be here. All of you be here. All of you அப்படின்னா நீங்கள் எல்லாரும். be here இங்கே இருங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. All of you be here. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் அதுக்காக தான் இங்கே இருக்கான். இவன் அதுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கான், இல்லைனா அவன் எப்பயோ போயிருப்பான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He is here only for that. He is here only for that. He is here அப்படின்னா அவன் இங்கே இருக்கான். only for that அதுக்காக மட்டும்தான். இவன் அதுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கான். He is here only for that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை இங்கே கூப்பிடாத. அவனை இங்கே வர சொல்லாத. அவனை இங்கே கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Don't call him here. Don't call him here. Don't call அப்படின்னா கூப்பிடாத. ஹியர் இங்கே, அவனை இங்கே கூப்பிடாத, அவனை இங்கே வர சொல்லாத. Don't call him here. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
அவங்கள உடனே தடுத்து நிறுத்து, அவங்கள போக விடாமல் உடனே தடுத்து நிறுத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் தெம் இம்மீடியட்லி. ஸ்டாப் தெம் இம்மீடியட்லி. ஸ்டாப் தெம் அப்படின்னா அவங்கள தடுத்து நிறுத்து. இம்மீடியட்லி உடனே, அவங்கள உடனே தடுத்து நிறுத்து. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் என்னை அன்னைக்கு தடுத்து நிறுத்திட்டான், இல்லைனா நான் போயிருப்பேன். இவன் என்னை அன்னைக்கு தடுத்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He stopped me that day. He stopped me that day. He stopped அப்படின்னா அவன் தடுத்துட்டான். மீ என்ன, அவன் என்ன தடுத்துட்டான். that day அன்னைக்கு, இவன் என்ன அன்னைக்கு தடுத்துட்டான். He stopped me that day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என் மனசிலிருந்து சொன்னேன். நான் என் மனசிலிருந்து தான் அன்றைக்கி பேசினேன். நான் என் மனசிலிருந்து சொன்னேன், நான் என் மனசிலிருந்து பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I spoke from my heart. I spoke from my heart. I spoke அப்படின்னா நான் பேசினேன். From my heart என்னோட மனசிலிருந்து, என் மனசிலிருந்து நான் பேசினேன். I spoke from my heart. நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்தோம். நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்தோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நாங்கள் ரொம்ப சோகமாக இருந்தோம். We were unhappy. We were sad அப்படின்னா நாங்கள் சோகமாக இருந்தோம். We were worried அப்படின்னா நாங்கள் கவலையாக இருந்தோம். We were unhappy அப்படின்னா நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருந்தோம். ஓகேவா? ஸோ இதுவே இவன் எப்போதும் அவன் மனசிலிருந்து தான் பேசுவான். இவன் எப்போதும் அவன் மனசிலிருந்து தான் பேசுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்தா சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா. உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you feel like vomiting? Do you feel like vomiting? Do you feel like vomiting அப்படின்னா உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா. வாமிட்டிங் அப்படின்னா வாந்தி எடுக்கிறது. ஸோ do you feel like vomiting? உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட அதையே சொல்லாத. என்கிட்ட அதையே சொல்லாத. என்கிட்ட சொன்னதையே சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell me the same. Don't tell me the same. Don't tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லாத. The same சொன்னதையே, அதையே என்கிட்ட சொல்லாத. Don't tell me the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அவனுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely like this. He will definitely like this. He will definitely like this அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். definitely அப்படின்னா கண்டிப்பாக. He will like this. இவனுக்கு இது பிடிக்கும். இவனுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். He will definitely like this. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.